வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரை தற்காலிக குழு. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சாலுக்கு முற்றுகிறது நெருக்கடி. பதவியை பறிக்க பிரதமர் மன்மோகன் சிங் முடிவு. குடும்பத்தினர் பஸ் பயணத்துக்கு 10% கட்டண தள்ளுபடி. முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. புதிதாக இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் அமைக்கவும் உத்தரவு. விரிவான செய்திகள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரையில் காவிரி நதிநீர் பங்கீட்டு பிரச்சினையை தீர்க்க தற்காலிக கண்காணிப்பு குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி நதிநீரை தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநிலங்களுக்கு பங்கீடு செய்வது தொடர்பான காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு கடந்த பிப்ரவரி 20 மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது. காவிரி நடுவர்மன்ற உத்தரவில் கூறப்பட்டுள்ள அம்சங்களை அமல்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 7 விசாரணைக்கு வந்தபோது காவிரி மேலாண்மை வாரியம் எப்போது அமைக்கப்படும் என்று மே 10 அன்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வெள்ளியன்று இந்த வழக்கு RM லோதா தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பணிகள் நடந்து வருவதாகவும் அதற்கு சில காலம் பிடிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்தது. அதை கேட்ட நீதிபதிகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரையில் நதிநீர் பங்கீடு பணிகளை கவனிக்க தற்காலிக கண்காணிப்பு குழுவை அமைப்பதாக கூறினர். அந்த குழுவுக்கு மத்திய நீர்வளத்துறை செயலர் தலைவராக இருப்பார் என்றும் தமிழகம், கர்நாடகம், கேரளா, புதுச்சேரி மாநிலங்களின் தலைமைச் செயலர்கள் குழு உறுப்பினர்களாக இருப்பர் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரையில் தற்காலிக கண்காணிப்பு குழு மாநிலங்களிடையேயான நீர் பங்கீட்டு பணியை கவனிக்கும் என்றும் அதில் மாநிலங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். லஞ்ச புகாரில் சிக்கியுள்ள ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சாலின் தனிச் செயலரிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பன்சாலுக்கு எதிராக பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளதால் அவரது பதவி பறிபோவது உறுதியாகியுள்ளது. ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சாலின் சகோதரி மகன் விஜய் சிங்லா ரயில்வே வாரிய உறுப்பினர் மகேஷ்குமாரிடம் 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது சிபிஐ அதிகாரிகளிடம் கையும் களவுமாக சிக்கிக் கொண்டார். தனக்கும் விஜய் சிங்லாவுக்கும் தொழில்முறை உறவு எதுவும் இல்லை என்று பன்சால் கூறி வந்தாலும் அவர்களின் நெருக்கம் உறுதியாகியுள்ளது. இதனால் பன்சாலின் பதவியை பறிக்க பிரதமர் மன்மோகன் சிங் முடிவு செய்த நிலையில் வியாழனன்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளாத பன்சால் வெள்ளியன்று தனது அலுவலகத்துக்கும் அவர் செல்லவில்லை. இதனிடையே பவன்குமார் பன்சாலின் எல்லா செயல்பாடுகளையும் அறிந்த தனிச் செயலர் ராகுல் பண்டாரியிடம் 90 லட்சம் லஞ்சம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் வெள்ளியன்று காலை துருவி விசாரணை மேற்கொண்டனர். பன்சாலிடமும் சிபிஐ விசாரணை நடத்த முடிவு செய்திருப்பதால் பன்சால் விரைவில் பதவி விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே நிலக்கரி சுரங்க ஊழல் விசாரணையில் தலையிட்டு உச்சநீதிமன்றத்திடம் கடும் கண்டனத்தை வாங்கி கட்டிக்கொண்ட சட்ட அமைச்சர் அஸ்வனிகுமாரின் பதவியும் பறிக்கப்படலாம் என்று கூறப்பட்ட நிலையில் வியாழனன்று திடீர் திருப்பம் ஏற்பட்டது. அஸ்வனிகுமார் பதவியை பறித்தால் சுரங்க ஒதுக்கீடு நடந்தபோது நிலக்கரித்துறையை கவனித்த தனக்கு எதிராகவும் கடும் எதிர்ப்பு கிளம்பும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கருதுவதால் அஸ்வனிகுமார் முக்கியத்துவமற்ற துறைக்கு மாற்றப்படலாம் என்ற தகவலும் டெல்லி வட்டாரத்தில் கூறப்படுகிறது. ஆனாலும் பன்சால், அஸ்வனிகுமார் இருவரையும் நீக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் தலைவர் சோனியா மற்றும் மூத்த மத்திய அமைச்சர்கள் உறுதியாக உள்ளனர். குடும்பத்தோடு செல்ல மொத்தமாக முன்பதிவு செய்யும் பஸ் பயணிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, தமிழகத்தில் புதியதாக இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று சட்டசபையில் விதி எண் 110 கீழ் 4 அறிவிப்புகளை வெளியிட்டார். போக்குவரத்து தொடர்பான அறிவிப்பில் தமிழகத்தில் 22 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 25 புதிய போக்குவரத்து பணிமனைகள், மலை பிரதேசங்களில் 35 கோடி ரூபாய் செலவில் 250 மினி பேருந்துகள், சென்னையில் மகளிர் பேருந்து 200 உயர்வு என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். 10 அல்லது அதற்கு மேற்பட்ட முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு 10% தள்ளுபடி வழங்கவும் முதல்வர் உத்தரவிட்டார். முன்பதிவு செய்யும் பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் குறைந்தபட்சம் 10 அல்லது அதற்கு மேற்பட்ட பயணச்சீட்டுகள் முன்பதிவு செய்யும் குழும பயணிகளுக்கு பயணத் தொகையில் 10% தள்ளுபடி வழங்கப்படும். இந்த சலுகை தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கும் வகையில்
தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் இச்சலுகை வழங்கப்பட மாட்டாது. சுற்றுலா மற்றும் கலை பண்பாடு தொடர்பான அறிக்கையில் திருச்சி தூவக்குடி மாநில உணவக மேலாண்மை நிறுவனம் 5 கோடி ரூபாயில் தரம் உயர்வு, கல்வெட்டுக்களை கணினி மூலம் பதிவு செய்ய 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு, எழும்பூர் தேசிய கலைக்கூடம் 11 கோடி ரூபாயில் புதுப்பித்தல் செய்யப்படும் என்றும் அறிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, கலை பண்பாட்டுத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கவின்கலை, சிற்பக்கலை, இசைக்கல்லூரி மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப் மற்றும் இலவச பஸ் பாஸ் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். மேலும் தமிழகத்தின் தொன்மையான இசை மற்றும் கலையினை பாதுகாக்கும் வகையில் இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ள முதல்வர் ஜெயலலிதா, தற்போதுள்ள அரசு இசை, கவின்கலை, சிற்பக்கலை கல்லூரிகள் மற்றும் அனைத்து தனியார் கல்லூரிகள் இப்பல்கலைக்கழகத்தில் கொண்டுவரப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார். இதில் குரலிசை, வீணை, வயலின், கிராமிய கலை உள்ளிட்ட 13 துறைகள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். சட்டத்துறை தொடர்பான அறிவிப்பில் BA, BL படிக்கும் முதல் தலைமுறை மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகை 59.27 கோடி ரூபாயில் பெருங்குடியில் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் செங்கல்பட்டு, வேலூர், மதுரை சட்டக் கல்லூரிகளில் கூடுதல் விடுதிகள் கட்டவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிறைத்துறை தொடர்பான அறிவிப்பில் மதுரை, கோவையில் 30 கோடி ரூபாயில் பெண் கைதிகளுக்கான தனிச்சிறைகள், திருப்பூர், தர்மபுரி, விழுப்புரத்தில் 39 கோடி ரூபாயில் மாவட்ட சிறைகள் உருவாக்கவும் உத்தரவிட்டுள்ளார். புழல் சிறையில் மேற்கூரை சூரிய ஒளி உற்பத்தி திட்டம் நடைமுறைப்படுத்துவதைப் போல் ஏனைய சிறைகளிலும் 35 கோடி ரூபாயில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். +2 விடைத்தாள் நகல் பெறவும் மறுகூட்டல் மறுமதிப்பீட்டிற்கு ஆன்லைன் விண்ணப்பம் துவங்கியது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வியாழக்கிழமை வெளியானது. மாணவர்கள் விடைத்தாள் நகல் பெறவும் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இந்த ஆண்டு முதல் ஆன்லைன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மே 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி மாலை 5 மணி வரை www.dge.tn.nic.in என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். கடந்த ஆண்டு வரை விடைத்தாள் நகல் பெறவும் மறுகூட்டல் மற்றும் விடைத்தாள் மறுமதிப்பீடு செய்ய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் மாணவ மாணவிகள் நேரடியாக விண்ணப்பித்து வந்தனர். இந்த ஆண்டு ஆன்லைன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த புதிய முறை மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதனால் அவர்கள் சென்னை DPI வளாகத்தில் உள்ள அரசு தேர்வுகள் இயக்கத்திற்கு வந்து தங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். எந்த ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் முன்னாடியாக இது மாதிரி ரீவேல்யூஷன் பண்றதுக்கு முன்னாடி ஆன்லைன் வரப்போது இது எப்படி பண்ணணும், ட்ரைனிங் இங்க இருக்குது, இன்டர்நெட்ல போய் கொடுங்க, எல்லாம் இன்டர்நெட் கெப்பாசிட்டி இருக்கவங்களே எல்லாம் தகவல் மையம் கொடுத்தா மிக சுலபமானது, மக்களுக்கு ரொம்ப எளியமானது. கெமிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸ் வரல மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி. ஸோ டிபிஐக்கு நான் ரீவேல்யூவேஷனுக்காக வந்திருக்கேன். அண்ட் அவங்க சொன்ன டீட்டெயில்ஸில் அவங்க வெப்சைட் மூலியமாகவே ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்கீம் நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் ஏர்லியராக இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். விடைத்தாளின் நகலை பதிவிறக்கம் செய்து கொள்ளும் நாள் மற்றும் இணையதள முகவரியை அரசு தேர்வுகள் இயக்ககம் பின்னர் அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்கட்டணம் தொடர்பாக கருத்து கேட்பு நடத்துவது வெறும் கண் துடைப்பு என்று மதுரையில் நடந்த கூட்டத்தில் நுகர்வோர் அதிருப்தி தெரிவித்தனர். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் தாக்கல் செய்த மின் கட்டணம் மாற்றியமைப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டம் மதுரையில் நடந்தது. சென்னையில் ஏப்ரல் 3, திருச்சியில் 8ஆம் தேதியை தொடர்ந்து வெள்ளியன்று மதுரை தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க கூட்ட அரங்கில் நடந்தது. மின் கட்டணம் மாற்றியமைப்பதற்காக பல்வேறு கருத்துக்களை பொதுமக்கள் தெரிவித்தனர். பல்வேறு விவசாய சங்கங்கள் இக்கூட்டம் வெறும் கண் துடைப்பு என்று தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த கருத்து கேட்பு கூட்டம் என்பது கருத்து கேட்பதற்கு மட்டும்தான் என்று ஆணைய உறுப்பினர்கள் சொல்வதைப் போல அது கருத்து கேட்பதற்கு மட்டும்தானே தவிர மக்களுடைய கருத்தை கடைபிடிப்பது அல்லது அவருடைய கோரிக்கையை தீர்த்து வைப்பது என்பதற்காக அல்ல என்பது தெளிவாக இருக்கிறது. ஒருவருடைய கருத்து தெளிவாக சொல்கின்ற நேரத்திலே அவருடைய கருத்தை முழுமையாக கேட்பதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அதனால் இந்த ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய கருத்து கேட்பு என்பது கண் துடைப்பாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஆணையத்தின் அதிகாரிகள் நாகசாமி, வேணுகோபால் முன்னிலையில் பல்வேறு விவசாய சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தொழில் முனைவோர், வர்த்தகர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர்.
பாமகவினரை பழிவாங்கும் நோக்கில் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்வதாக தெரிவித்துள்ள அன்புமணி, இது தொடர்பாக தமிழக கவர்னர், பிரதமர், ஜனாதிபதியிடம் முறையிடப் போவதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு மாமல்லபுரத்தில் நடந்த சித்திரை முழுநிலவு பெருவிழாவில் வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதற்காக தொடரப்பட்ட வழக்கில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். வியாழக்கிழமையன்று நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அன்புமணி வெள்ளிக்கிழமையன்று காலை மாம்பலம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, பாமகவினரை பழிவாங்கும் நோக்கத்தில் அரசு பொய் வழக்குகள் போடுவதாக தெரிவித்தார். இதுகுறித்து தமிழக கவர்னர், ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடமும் முறையிட உள்ளதாகவும் அன்புமணி கூறினார். எங்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மேல் குண்டர் சட்டம் தமிழக அரசால் போடப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். பழி வாங்குகின்ற ஒரே நோக்கத்தில் தமிழக அரசு குண்டர் சட்டம் போட்டிருக்கிறது. மேலும் முக்கிய கட்சி நிர்வாகிகள் மேல் குண்டர் சட்டம் போட இருப்பதாக எங்களுக்கு வந்த தகவல். இங்கே தமிழக ஆளுநர் மட்டும் கிடையாது, இந்திய ஜனாதிபதியையும் பிரதமர் அவர்களையும் அங்கே டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்களையும் சந்திக்க இருக்கின்றோம். இதுபோன்று கண்மூடித்தனமாக எங்கள் கட்சியை குறிவைத்து இதுபோன்ற பொய் வழக்குகளை போடுகின்ற தமிழக அரசை பற்றி நாங்கள் சொல்லி அதே போன்று மக்களிடம் நாங்கள் எடுத்து சொல்வோம். பாமகவினர் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவதற்கு அன்புமணி கடும் கண்டனமும் தெரிவித்தார். மது பாட்டில்களை ஏற்றி வந்த லாரி மோதியதில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 3 பேர் உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூரை அடுத்த சின்ன கள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல், வடிவேல், வீரப்பன் ஆகிய 3 பேரும் கூலி தொழிலாளிகள். வழக்கம் போல் பணி முடித்துவிட்டு ஒரே வாகனத்தில் 3 பேரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது கும்பகோணத்திலிருந்து டாஸ்மாக் மது பாட்டில்களை ஏற்றிக் கொண்டு வந்த லாரி எதிர்பாராத விதமாக இந்த இருசக்கர வாகனத்தில் மோதியது. இதில் 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வளவனூர் போலீசார் தப்பி ஓடிய லாரி டிரைவரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் தும்மலப்பட்டி முத்தாலம்மன் கோவில் திருவிழாவின் போது நடந்த ரேக்லா ரேஸ் பந்தயத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு தும்மலப்பட்டியில் பிரசித்தி பெற்ற முத்தாலம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் தற்போது நடந்து வரும் திருவிழாவின் ஒரு பகுதியாக மாட்டு வண்டி பந்தயம் நடந்தது. தேனி, சின்னமனூர், அலங்காநல்லூர், கம்பம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 160க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் இந்த பந்தயத்தில் பங்கேற்றன. இப்போட்டியில் பெரிய மாடு, நடுமாடு, கருச்சான் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டியில் கம்பம் சந்திரன், சின்னமனூர் பெருமாள், ஐயம்பாளையம் வடிவேல் ஆகியோர் பரிசுகளை தட்டிச் சென்றனர். இப்போட்டிகளை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மகேந்திரகிரி வனப்பகுதியில் உடும்புகளை வேட்டையாடியவரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். தமிழ்நாடு வன உயிரினச் சட்டப்படி உடும்பு அரிய வகை விலங்காகும். இதை வேட்டையாடுவது கடும் குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் இறைச்சி மிகவும் ருசியானது மட்டுமின்றி மருத்துவ குணமும் கொண்டது என்பதால் உடும்பை வேட்டையாடி அதிக விலைக்கு விற்கின்றனர். மகேந்திரகிரி வனப்பகுதியில் நாய்களுடன் சென்று உடும்பு வேட்டை நடப்பதாக வனச்சரக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. பூதப்பாண்டி வனச்சரக அதிகாரிகள் அங்கு சென்றபோது உடும்புடன் நின்று கொண்டிருந்த பனக்குடியைச் சேர்ந்த தென்கரை என்பவரை கைது செய்தனர். அவரிடம் 5 உடும்புகள் உயிருடன் கைப்பற்றப்பட்டன. தென்கரையிடம் விசாரணை நடத்திய பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். உடும்புகள் மீண்டும் காட்டில் விடப்பட்டன. தங்கத்தின் விலையில் வெள்ளி என்று ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,544 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,568 ரூபாயாக இருந்தது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் 48 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,395 ரூபாயாக இருந்தது. கும்பகோணத்தில் குழு ஏசி வசதி கொண்ட பஸ் நிறுத்தம் பயணிகளிடையே குதூகலத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக கும்பகோணம் 4 ரோடு சந்திப்பில் நகராட்சி சார்பில் 18 லட்சம் ரூபாய் செலவில் ஏசி வசதியுடன் கூடிய பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. 46 அடி நீளம், 8 அடி அகலம் மற்றும் 4 குளிர்சாதன பெட்டிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஏசி பேருந்து நிறுத்தத்தில் 50 பயணிகள் அமர்ந்து கொள்ளவும் 50 பேர் வசதியாக நின்று கொள்ளவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. இதன் உள்ளே ஏடிஎம், மின்தடையின் போது மின்விசிறிகள் இயங்க யூபிஎஸ், காயின் பாக்ஸ், தொலைபேசி, டிவி மற்றும் கேமரா வசதிகளும் உள்ளன. இந்தியாவிலேயே முதன்முறையா குளிர்சாத வசதி கொண்ட பஸ் பேருந்து நிற்கும் இடம் கும்பகோணம் நகராட்சியால செய்யப்பட்டிருக்கு. இது 18 லட்சம் ரூபாய் செலவுல நாங்க பண்ணியிருக்கிறோம்.
இது போல 8 இடத்துல நாங்க பண்றோம். இதுல வந்து மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இது நாங்க நல்லா மெயின்டைன் பண்ணி இன்னும் மக்களுக்கு நல்ல சேவை பண்ண முடியும்னு நினைக்கிறோம். கோவில் நகரமான கும்பகோணத்தில் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகமாகவே இருக்கும். இதேபோன்று 8 இடங்களில் குழு வசதி கொண்ட பேருந்து நிறுத்தம் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.